விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள டி மாநகசேரியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல் செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? தீயை அணைப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? நிச்சயமா ரத்திகா, சிவகாசி அருகே உள்ள டி மாநகசேரியில் சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான தனியார் பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசாலையில் அதாவது நம்ம சிறுவர்கள் வெடிக்கக்கூடிய அந்த தரை சக்கரம் எனப்படும் பட்டாசுக்கான ரசாயன மூலப்பொருட்களை செலுத்திக் கொண்டிருந்த பொழுது அதில் உராய்வு ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக இந்த பட்டாசு வெடி விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே இருளப்பன் என்ற ஒரு தொழிலாளி சம்பவ இடத்திலே உடல் கருகி உயிரிழந்துள்ளார். மேலும் 3 தொழிலாளர்கள் ஆர்மோக்கனி, கதிரேசன், சந்தானம் ஆகிய 3 தொழிலாளர்கள் 90% தீ காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரத்திகா, இந்த விபத்து குறித்து பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க கணேஷ்குமார்? நிச்சயமா ரத்திகா, இதுவரைக்கும் பட்டாசு ஆலை உரிமையாளர் தற்பொழுது அவரிடம் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு தகவலும் பெறப்படவில்லை. அவர் வெடி விபத்து நேர்ந்த உடனே அவர் அந்த சம்பவ இடத்தில் இல்லை. காவல்துறையினர் தொடர்ந்து அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது பட்டாசு ஆலையில் சுமார் 7க்கும் மேற்பட்ட சுமார் 10 அறைகள் முற்றிலும் சேதமடைந்து தொடர்ந்து வெடி விபத்து ஏற்பட்டு கொண்டு இருப்பதால் 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தற்பொழுது தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. ரத்திகா, இந்த பட்டாசு ஆலையில வேலையில் ஈடுபட்டிருந்தவங்க எல்லாம் எந்தெந்த பகுதியை சேர்ந்தவங்க? அந்த உயிரிழந்தவருடைய உறவினர் எல்லாம் என்ன சொல்றாங்க இதை பற்றி? நிச்சயமா ரத்திகா, உயிரிழந்தவர்களுடைய அவங்களுடைய உறவினர் வெளியிலே அழுகையுடன் காணப்படுகின்றனர். மிகுந்த வருத்தத்துடன் அவர்கள் அவர் இறந்து விட்டார் என்ற கவலையுடன் அழுது கொண்டிருக்கின்றனர். இந்த பட்டாசாலையில் பணிபுரியக்கூடியவர்கள் குறிப்பாக சாமிநத்தம், டி மாநகசேரி, கிருஷ்ணபேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் இந்த பட்டாசு ஆலையில் பணிபுரிந்து வருகின்றனர். ரத்திகா.